Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் என்னோடு சேர்ந்து மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நம்முடைய தேவன் வல்லவர் நல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினி மயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya 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 மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளின் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 யெகோவா தெய்வமே. ஹalleluya ஹalleluya இருக்கின்றவராகவே இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவகாரத்தை தந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர். ஹalleluya மாறாத தேவன் என்றும் இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். மாறாத தேவன். ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya 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 நீதியின் பாதையில் நடத்துகிறவரே நீதிமான்களின் தேவனே. ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே. ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தவர் உள்ளமை இனி பரிசுத்தமாகட்டும் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே பரிசுத்த பரிசுத்த சர்வ சிருஷ்டிகரே பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் வல்லவர் வல்லவர் நல்லவர் கிருபை நிறைந்தவரே. ஹalleluya அநாதி நேசத்தால் நம்மை இழுத்துக் கொண்ட தேவாதி தேவனவர். ஹalleluya 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 சர்வ வல்லவர் அவர். ஹalleluya அநாதி சிநேகத்தால் நேசித்தாரே. ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகன். ஹalleluya நமக்காக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya நமக்காக கல்வாரி பஸ்கா பலியான தேவாதி தேவன் தேவ ஆட்டுக்குடியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பஸ்கா பலியான தேவ ஆட்டுக்குடியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்கினியே கண்மலையே சமுத்திர ஸ்தோத்திரம் முட்செடியில் அக்கினியாக வெளிப்பட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்களை போதித்து நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நமக்கு ஆலோசனைகள் தருகிற தேவாதி தேவன். அவர் சர்வ வல்லவர் மீட்பர். நல்ல நம்மை மீட்டுக் கொண்ட தேவாதி தேவன் நல்ல மீட்பர். ஹalleluya ஹalleluya காக்கும் கரங்களால் நம்மை காத்துக் கொள்கிறாரே. ஹalleluya ஹalleluya நல்ல எபினேசர் அவர். ஹalleluya நல்ல எபினேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya இம்மட்டுமாய் நடத்துகிற எபினேசரே இனிமேலும் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையே உயர்ந்தவரே சிறந்தவரே வல்லவரே. ஹalleluya
ஹalleluya ஹalleluya அவர் உன்னதமான தேவன் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அப்பா பிதாவே புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர் ஹalleluya 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 தேவனாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அநாதி சிநேகத்தால் நேசித்தாரே ஹalleluya 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 நம்மை தேவனை அன்பு வைத்த தேவன் நம்மை இரக்கம் கொண்ட தேவன் ஹalleluya கிருபை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 கரம் பிடித்த கல்வாரி நாயகன் ஹalleluya நன்மைகளின் நாயகன் ஹalleluya ஹalleluya சிறுமையிலிருந்து விளங்கும்படி நம்மை அழைத்த தேவன் ஹalleluya நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஹalleluya 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதர் அற்புதர் ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் சிருஷ்டிகரே ஹalleluya நல்ல மேய்ப்பர் ஹalleluya நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பர் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அவருடைய வல்லமையான கரத்திற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya சர்வ வல்லவரே ஹalleluya மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் ஆண்டவரே பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் அதிசயங்களை காணப்படுகிறவரே நீர் நல்லவர் நல்லவர் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே யோசனையில் பெரியவர் ஹalleluya அற்புதமானவர் ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய புகழ்ச்சியில் ஹalleluya 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 வாசப்படுகிறவர் ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரர் ஹalleluya இப்போது நம்ம மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya விடுதலை நாயகனவர் ஹalleluya எங்கள் விடுதலை நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களுக்கு விடுதலை தரும்படியாக எங்களை அழைத்தீரே ஹalleluya பாவ சாபத்தில் எங்களை மீட்டுக் கொண்டீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஹalleluya ஹalleluya எங்களுக்காக நன்மைகள் செய்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் அநாதி சிநேகத்தால் நேசித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்படுகிற தேவாதி தேவன் அவர் ஒருவரே உயர்ந்த அடைக்கலம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலம் அவரே உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்த அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் கேடகமே எங்கள் கோட்டையை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்களை நன்மைகளால் திருப்தியாக்குகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உம்முடைய நன்மைகளால் வருஷத்தை திருப்தியாக்குகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை மீட்டுக் கொண்டவரே ஹalleluya எங்கள் மீது அன்பு வைத்த தேவாதி தேவனே ஹalleluya 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 எங்களை ஆண்டவரே நேசித்த தேவனே நேசித்ததால் எங்களை அழைத்துக் கொண்டீரே உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம் உமது இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் அவர் நம்மை அழைத்த தேவன் ஹalleluya நம் மீது அன்பு வைத்ததனால் அவர் நம்மை அழைத்தார் ஹalleluya ஹalleluya நம்மை அழைத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம் நம் மீது அன்பு கொண்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 சர்வ லோகாதிபதியாகிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்முடைய இரட்சகர் ஹalleluya நம்முடைய இரட்சகரே ஸ்தோத்திரிப்போம் எங்கள் இரட்சகரின் தேவாதி தேவனே ஹalleluya எங்களை மீட்டவரே ஹalleluya 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 சர்வ வல்லவர் நம்மை மீட்ட தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நீதிமான்களின் தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிப்போம் நித்திய ஜீவனான தேவாதி தேவன் ஹalleluya நமக்கு
எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன், ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்தரிப்போம். மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர். ஹalleluya. எங்கள் மேய்ப்பரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியரே. ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு விடுதலைகளை தரும்படியாக நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை ஆராய்ந்து அறிந்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் அபிஷேகநாதன் அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன். நம் குடும்பங்களில் அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த மகத்துவமானவரே நீர் பரிசுத்த. ஹalleluya 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 ஹalleluya. ஆற்றலான தேவாதி தேவனே சக்தியாய் வெளிப்பட்டவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் வல்லவர் 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 சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. நமக்காக ஹalleluya கல்வாரி சிலுவையில் வைத்து பிறந்தாரே. நம்மை மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையில் வைத்து இரத்தம் சிந்தினாரே. நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. சமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் நம்முடைய தேவன். சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரியவர். நல்லவர் நல்லவர் வல்லவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகத்துவமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. விண்ணதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். செங்கடலை பிளந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே நீர் நல்லவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டியரே. ஹalleluya ஹalleluya. உம்மை போல தேவன் இல்லை. ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது இரக்கமாய் இருந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. உன்னதரே ஸ்தோத்திரம். எங்கள் அஸ்திவாரமே. ஹalleluya. எங்களுக்கு போதுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சித்த தேவனே. எங்கள் குடும்பங்களை ரட்சிக்கிறவரே. எங்களை மீட்கிறவரே. குடும்பங்களை ரட்சிப்பும் வல்லமை வெளிப்படப்படுகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்த பரிசுத்த சர்வ லோகத்தை எஜமானனே பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அற்புதர் அற்புதர் மகத்துவமானவரே. ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. முது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். முது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். முது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபுவே. ஹalleluya. பலவீனத்தில் பலப்படுத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்து நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்மை கரம் பிடித்த தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே நீர் நல்லவர் நல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya.
ஹalleluya அதிசயமானவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டவரே ஹalleluya அவர் நம்மை அநாதி சிநேகத்தால் நேசித்த தேவன் ஹalleluya நம்மை எவ்வளவு அன்பு வைத்த தேவன் கிருபை நிறைந்தவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya குடும்பங்களை விடுதலையை கொடுத்துக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவர் அற்புதர் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் ஹalleluya நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் ஹalleluya சேனைகளின் கர்த்தாவே பரிசுத்தர் 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 ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்ல மீட்பரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாருங்கள் சிறுமையின் வாழ்வில் சிறந்த விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்றும் போற்றி பணிந்திடு மகளே என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்றும் துதித்து பணிந்திடு மகளே பார்வோற்றும் தேவன் உன்னுள்ளே இருக்க கலக்கமின் மகனே கலக்கமின் மகளே பார்வோற்றும் தேவன் உன்னுள்ளே இருக்க கலக்கமின் மகனே கலக்கமின் மகளே அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார் அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார் தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார் போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார் தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார் போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார் சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்றும் துதித்து மகிழ்ந்திடுவே என்று போற்றி பாடித்திடுவே என்றும் துதித்து மகிழ்ந்திடுவே என்று போற்றி பாடித்திடுவே பார்வோற்றும் தேவன் என்னுள்ளே இருக்க கலக்கமில்லை பயமில்லை பார்வோற்றும் தேவன் என்னுள்ளே இருக்க கலக்கமில்லை பயமில்லை சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே
இயேசு என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே, இயேசு என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வசனங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னோடு வாசியுங்கள். வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகனபலி பீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்கு திரையையும் வாசஸ்தலத்தின் முளையையும் பிரகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியர் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரத்திற்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமாகுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பரிசு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்த்த ஆட்டு கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சேத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளில் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம இப்படியாக நாம நேற்றைக்கு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசே அந்த இரண்டாவதாக சென்று சீனாய் மலையில் தேவனோடு இருந்து அந்த 2 கற்பனைகளை அவனே கைப்பட எழுதி இப்போது வாங்கி கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் சபையாரோடு எல்லாரையும் அழைப்பித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறான். ஆண்டவர் இன்ன விதமாக செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்கிறான். அப்படியாக அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள்? அந்த காணிக்கைகளை கொண்டு வரும்படி யார் யாருடைய இருதயங்கள் ஏவப்படுகிறதோ உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் யார் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது அந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வார். நம்ம ஆதியாகமத்திலே பார்த்திருக்கிறோம். காயின் ஆபேல் 2 சகோதரர்கள். அதுல தேவன் ஆபேலுடைய காணிக்கையை தான் அங்கீகரித்தார். காயின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. காரணம், அவனுக்கு 2 மனமாக இருந்தது. கொடுக்கலாமா வேண்டாமா? அவன் கொளுத்த அந்த ஆடுகளை அவன் சகோதரன் ஆபேல் தேவனுக்கு காணிக்கையாக கொளுத்த இது அப்படின்னா முதற் பலன்களை, கொழுமையான முதற் பலன்களை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறான். ஆனால் காயினோ அதை அப்படி இருமனதோடு அவன் கொடுப்பதனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இங்கேயும் யார் முழு மனதோடு அந்த காரியத்திற்காக அந்த ஆலய காரியங்களுக்காக அந்த பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி செய்வதற்காகவும் மற்ற அந்த ஆலயத்தில் தேவையான அந்த வஸ்திரங்கள் யாருக்கு? ஆரோன் தரிக்கக்கூடிய வஸ்திரம். அதே மாதிரி அவன் மகன். இவர்கள் ஆரோன் யாரு? அவர்கள் அந்த பரிசுத்த தலத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்கிற
ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப அவர்களுக்கு என்று தனிப்பட்ட வஸ்திரங்கள் உண்டு. அப்ப இதையெல்லாம் யார் யார் முழு மனதோடு கொடுக்கிறார்களோ, அதே போல பொன் வெள்ளி காணிக்கைகள் இப்படியாக முழு மனதோடு கொடுக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லும்படியாக அங்கே சொல்லியிருந்தார். அதே மாதிரி மோசே அங்கே அவர்களுக்கு சொல்கிறார், முழு மனதோடு யார் யார் அப்படின்னா யாருடைய இருதயத்தில் ஏவப்பட்டு அந்த ஞான இதயம் அடைந்தவர்கள் யார் யாரோ அவர்கள் முழு மனதோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் இது. அந்த ஆலயம் என்பது தேவனுக்குரியது. அப்ப அந்த ஆலயத்துக்கு நாம செலுத்தக்கூடிய ஒவ்வொரு காணிக்கைகளும் அது தேவனுக்குரியதாகத்தான் இருக்கும். அங்கே அவர்கள் என்ன செலவு செய்கிறார்கள், அது என்ன செய்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் அது கேட்க உரிமை கிடையாது. நிறைய இடங்கள்ல இன்றைக்கு சபைகள்ல போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துவார்கள். அங்கே இருக்கிற விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ஆலயத்துல இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் காணிக்கைகள் அவர்கள் செலுத்தும் போது அது நாங்கள் இவ்வளவு காணிக்கைகள் கொடுத்திருக்கிறோம், இதற்கு என்ன கணக்கு, இதுக்கு பிரதிபலன் என்ன என்று அங்கே ஆலயத்திலே அவர்கள் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு கேட்பதனால் நிறைய ஆலயங்களில் அந்த விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை, போராட்டம், ஒரு ஒற்றுமையின்மை இல்லை. காரணம் அந்த காணிக்கையை குறித்து அவர்கள் காணிக்கை மேல் கண் வைப்பதனால் ஏற்படுகிற பிரச்சனை. நாம ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம், இது யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஒரு ஆலயம் என்பது தேவனுக்குரியது. அந்த ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு விசுவாசியா இருந்தாலும் மற்றவர்களா இருந்தாலும் அதில் என்ன செய்தீர்கள், ஏது செய்தீர்கள் என்று கேட்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு அங்கே இருதயம் முழு மனதோடு ஏவப்படுகிறதோ அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். முழு மனதோடு ஏவாதவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கணக்குகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். கணக்குல என்ன செய்தீர்கள், இந்த இதுக்கு என்ன கணக்கு இருக்கு, நாங்கள் போட்ட. அப்ப யாருக்கு போடுகிறார்கள்? ஊழியர்களுக்கு போட்டது மாதிரி அது ஆகிறது. காணிக்கை என்பது தேவனுக்குரியது. அது தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியங்களை அங்குள்ள சில கணக்கு வழக்குகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த ஊழிய காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் அங்கே காணிக்கைகள் ஏற்கப்படுகிறது. தேவனே அது நியமித்திருக்கிறார். அந்த காணிக்கைகள் யாருடைய இதயம் முழுமனதோடு கொடுக்கிறதோ அதை அங்கீகரித்து அதை மற்ற ஆலய காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், கொடுத்து விட்டு இதற்கு என்ன கணக்கு, இதுக்கு என்ன என்று அவர்களும் மற்றவர்களும் அந்த காரியங்களின் கணக்கு வழக்குகளை அறியும்படியாக அவர்கள் அங்கே ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதனால் அது ஒற்றுமையின்மையான ஒரு ஆலயமாக இருப்பதனால் அங்கே பிசாசு வந்து என்ன பண்ணுகிறான் என்றால் சீக்கிரமாய் அந்த ஆலயத்துக்குள் புகுந்து பல பிரச்சனைகளை அங்கே உருவாக்கி அந்த ஆலயத்தை சிதறடிப்பதற்கு அது ஒரு வழிவகையாக ஏற்படுகிறது. ஆகையினால் இப்ப எந்த காரியத்துக்கு அவர்கள் செலவு செய்தார்கள் என்பதை நாம் கேட்க தேவையில்லை. அது தேவனுக்குரியது. தேவன் அங்கே தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அந்த ஆலயத்தில் உள்ள காரியத்தில் அந்த காணிக்கைகளா இருக்கட்டும் மற்ற காரியங்களா இருக்கட்டும் தவறான விதத்தில் அதை செய்யும் போது அது தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் மற்றவர்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள் அதை பார்க்க தேவையில்லை. காரணம், நாம இது யாருக்கு கொடுத்திருக்கிறோம், அது ஆலயத்துக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நாம ஒருபோதும் சொல்லக்கூடாது. தேவனுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த காணிக்கை. ஏன்? தேவனுக்குரிய ஆலயத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அதற்காக நாங்கள் தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நாம எப்போதும் ஒரு காணிக்கை ஒரு இடத்தில் நாம் செலுத்துகிறோம் என்றால், ஒரு ஆலயத்துக்காக இருக்கட்டும், தேவன் யாருக்காவது இதை கொடு என்று தேவன் ஏவி கொடுக்கிறதாக இருக்கட்டும், அது நாங்கள் தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம் என்றுதான் நாம எப்போதுமே நாம நினைக்க வேண்டும். நான் எல்லா நேரங்களிலும் ஒரு ஆலயத்துல நான் ஒரு காணிக்கையை செலுத்தினாலும் நான் என்ன செய்வேன் என்றால், இது நான் ஆலயத்துக்கு கொடுத்தேன் என்று ஒரு நாள் கூட நான் சொல்ல மாட்டேன். இது தேவனுக்கு நான் கொடுத்தது, என்னுடைய முழு மனதோடு நான் தேவனுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படி எல்லாம் நான் எப்போதுமே நினைப்பேன். அப்படியாக நாம நினைக்கும் போது அந்த ஆலயத்திலே உள்ளவர்களுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. நாம் தேவனுக்கு தானே கொடுத்தோம். ஆகையினால் நாம் ஆலயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் கேட்கவும் மாட்டோம். அதை நம்ம மனசுல கூட நம்ம நினைக்க மாட்டோம்.
அப்படியாக நாம எப்போதுமே ஒரு காணிக்கை செலுத்தும் போது அது நாம் தேவனுக்கு கொடுத்தோம் என்றுதான் எப்போதுமே நாம் நினைக்க வேண்டும். அப்படி நாம செய்யும் போது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கையாக இருக்கும். அதன் நிமித்தம் தேவன் நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை செய்வார். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறித ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய காரியத்தில் நாம் எப்படியாக இருந்தோம், அப்படி அன்பில் எப்படி நாம் நிலை நின்றோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக எல்லாரும் திசை திருப்புங்க. நம்முடைய ஆவி ஆத்மா சரிதான் தினமும் அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹalleluya. நம்ம கடந்து செல்கிற உலகம் ஒரு மாயை உலகம். அந்த மாயை உலகத்தில் நம்மை சூழ்ந்து அழுக்கு நிறைந்த ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த அழுக்கு நிறைந்த இடத்தில் நாம கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையும் அழுக்கு படுகிறதாக இருக்கிறது. ஆகையினால் நாம் தினமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரிதான் தேவனுக்கு உகந்ததாக எப்போதும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம தினமும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அமே ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரிதான் பரிசுத்தமாக்கப்படுவதாக, உம்முடைய ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. உமது கல்வாரி ரத்தம் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. உமது கல்வாரி ரத்தம் குடும்பங்களில் ஊற்றப்படுவதாக, குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக கடந்து செல்வதற்காக குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அவங்க தேவைகள் ஆண்டவரே இப்போது ஏற்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ பதிலை கட்டளையிடுவீராக. உமது மகத்துவத்தை குடும்பங்களில் வெளிப்படுத்துவீராக. உமது வலிமையான கரத்தை குடும்பங்களுக்கு நேராக நீட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கடன் பிரச்சனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுடைய கடன் பிரச்சனையை நீர் தீர்த்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனைகளை ஆண்டவரே அவர்களை விடுவிப்பீராக. அவர்களுக்கு ஒரு சமாதான வாழ்க்கையை அமையும்படியாக நீர் ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனையில் அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தப்படுவீராக. குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக. மேலும் வாலிப பிள்ளைகளை எல்லாம் உமது கரத்தில் கொடுக்கிறோம். மாய உலகில் சிக்கி தவிக்காதவர் அவர்கள் வேலையெடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. மேலும் ஆண்டவரே குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களை அப்பழக்கத்திலிருந்து விடுவித்து குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். ரட்சிப்புகள் வராதவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். குடும்பத்தில் ரட்சிப்பை வெளிப்படுத்துவீராக. உமது வல்லமை ரட்சிப்பும் குடும்பங்களில் விளங்குவதாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. தொழில் தூரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை நீர் பூர்த்தி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான போஷிப்புகளை குடும்பங்களுக்கு கட்டளையிடுவீராக. பிரிந்த குடும்பங்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரிந்த குடும்பங்களை நீர் ஒன்று சேர்ப்பீராக. அவர்களுக்கு ஒரு அன்பின் ஐக்கியம் குடும்பங்களை வெளிப்படும்படி நீர் உருவாக்குவீராக. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே பிரிவினைகள், புருஷன் மனைவிகளுக்குள் பிரிவினை, இப்படிப்பட்ட பிரிவினைகளை எல்லாம் நீக்கி போட்டு குடும்பம் ஒரு சமாதானம் உள்ள குடும்பமாக ஆண்டவரே நீர் மாற்றி அமைக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். விழுந்து போன குடும்பங்களை எல்லாம் எடுத்து கட்டுங்க. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துங்க. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுங்க. மகிமைப்படுத்துங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இரவு பகல் உமது பிரசன்னமும் கிருபையும் மகிமை அவர்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம தேசத்துக்காக ஜெபிக்கலாம். தேசங்களுக்காக ஜெபிக்கலாம். எல்லா தேசங்களையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். தேசங்களின் அருவருப்புகளை எல்லாம் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே உமது ரட்சிப்பும் வல்லமையும் வெளிப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். தேசங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தேசங்களில் ஆண்டவரே உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்புவீராக. தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொல்லாத காலத்தில் ஆண்டவரே கடந்து செல்கிற இந்த ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இப்போது அந்த மகள் சொன்ன காரியத்துக்காக நாம ஜெபிக்கிறோம். அந்த பிபிஎஸ் கிளாஸ்களில் ஆண்டவரே நல்லபடியாக அந்த நடத்தி நீர் கொடுத்தீர். அந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு பார்க்கிறோம். மேலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கவும் ஆண்டவரே அந்த கிஃப்ட் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுப்பதாக இருப்பதாக ஆண்டவரே அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக கடந்து செல்வதற்கு ஏற்ற அந்த கிஃப்ட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் அங்கே கிருபை பாராட்ட வேண்டுமை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு நேரமும் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு சமாதானம் கிடைத்தது, ஒரு மனமகிழ்ச்சி கிடைத்தது என்கிற அவர்கள் சாட்சிகள் அங்கே வெளிப்படும்படி உம்முடைய நாமம் அங்கே மகிமை அடைவதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம இப்போது யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.